வந்து எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். டார்கெட் என்ன அப்படின்னா பர் டேக்கு வந்து 10 கொஷின்ஸ். ஸோ மோர் தென் வந்து 1000 எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதா நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் வந்து 31st மார்ச் வந்து 1000க்கு மேலே வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? 13 கொஷின்ஸ் வரலும் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது டே 3 வரலும் நான் போட்டாச்சு. இது வந்து என்ன அப்படின்னா டே 4க்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா இது வந்து டே 4 சரியா? ஸோ டே 4 இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா 31 to 40 கொஷின் வந்து சால்வ் பண்ணுவோம். இதுதான் கொஷின் நம்பர் 31. பார்க்கலாமா? ஸோ என்ன கொஷின் அப்படின்னா ஸோ த பாக்ஸ். ஓகே, ஸோ த பாக்ஸ் இஸ் மெஷர்டு. ஓகே, ஸோ என்ன கொடுத்துலாம் பாருங்கள். a mass of box is measured by grosses balance. பேலன்ஸாக தேவையில்லை, அதாவது ஒரு பாக்ஸோட மாஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா அதோட எவ்வளோ இருக்குது? 2.3 கிலோகிராம். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா 2 கோல்டு பீசஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? என்னென்ன அப்படின்னா 20.15 20.17. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாக்ஸ் இதான் ஒரு பாக்ஸ் அப்படின்னா அந்த பாக்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. சரியா? இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கிலோகிராமில் இருக்குது. கரெக்டாக? இது வந்து கிலோகிராமில் இருக்குது, இது வந்து கிராமில் இருக்குது, இதுவும் கிராமில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி வேணும். அப்போ ஆன்சர் கிலோகிராம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இது என்னங்க சம் அப்படின்னா தி டோட்டல் மாஸ் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க. டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்காங்க. சரியா? டோட்டல் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்காங்க. டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பேஸ் பண்ண ஃபார்ம். ஓகே, ப்ராப்ளம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆன்சர் எல்லாம் ஒன்று தான். பட் வந்து 2 டிஜிட் 3 டிஜிட் அந்த மாதிரி வந்து ஓகே டிஜிட் தான் வேரியபிளாக இருக்குது. ஸோ அப்போ இது எதை பேஸ் பண்ணது? சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பேஸ் பண்ணது. ஓகேவா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பொறுத்து நான் என்ன சொன்னேன்? ஆட் ஆர் சப்ராக்ட். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணலாம் ஆர் சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போனா எதை பார்க்கணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட் வந்து எதுக்கு லீஸ்ட்டாக வருதோ, அதாவது கொஷினில் வந்து எதுக்கு டெசிமல் பாயிண்ட் லீஸ்ட்டாக வருதோ அதே அளவு டெசிமல் பாயிண்ட் தான் என்ன வரும்னா ஆன்சர்லேயே வரும். இதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பொறுத்தவரை அடிஷனல் சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் என்ன சொன்னேன்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷனை பொறுத்தவரை மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனை பற்றி தான் வந்து நான் போன லெக்சர்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனை பொறுத்தவரை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பார்ப்போம். இதே ஆட் ஆர் சப்ராக்ட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். புரியுதா? நம்மளுக்கு ஆன்சர் கிலோகிராம் இருக்கிறதுனால இந்த கிராமை என்ன பண்ணுறோம்? கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது 1 கிலோகிராம் ஈக்குவல் என்ன தெரியும் நம்மளுக்கு? 1000 கிராம் படிச்சிருப்போமா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? 1 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அப்போ 1 கிராம் எவ்வளோ? 1/1000 கிலோகிராம். ஓகே, இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 20.15 கிராம் அப்படின்னா 20.15 டிவைடட் பை 1000 கிலோகிராம். புரியுதா? ஸோ இதே தான் வந்து 20.17க்கும் 20.17 டிவைடட் பை 1000 போட்டால் கிலோகிராமில் கிடச்சிரும். இப்போ கிலோகிராம் பார்ப்போமா? கிலோகிராமில் எப்படி கிடைக்கும்? ஸோ டிவைடட் பை 1000 போட்டோன்னா அப்போ 3 டிஜிட் தள்ளி வரும். ஓகேவா? அப்போ 0.02015 அண்ட் அனதர் ஒன் இஸ் கிராம். ஓகே, அடுத்து என்னது? கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் 0.02017. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? 2.3 கிலோகிராம். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ இதில் டெசிமல் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஆன்சர் வந்து எல்லாம் இருக்குது, எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எப்படி ஆட் பண்ணால் கிடைக்க போகுது. அப்போ ஆட் பண்ண தேவையில்லை. டெசிமல் பாயிண்ட் எதுக்கு லீஸ்ட்டாக இருக்கோ அந்தளவு ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட டெசிமல் பாயிண்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ 5 டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ இருக்குது? இதில் 5 இருக்குது. ஸோ இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? லீஸ்ட்டு. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 1 டெசிமல் பாயிண்ட் இருக்க மாதிரி தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இதில் 1, இதில் எத்தனை இருக்குது? 4, இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ இதில் 5 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். புரியுதா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பேஸ் பண்ண சம்மு ஆட் ஆர் சப்ராக்ட் கொடுத்தாங்கன்னா டெசிமல் பிளேஸ். ஓகேவா? அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள பிளேசஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். இதே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் கொடுத்தாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து எதுக்கு லீஸ்ட்டாக வருதோ அதை கவுண்ட் பண்ணணும். இதான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் வரக்கூடிய எப்படி சொல்கிறது? கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம் ஆன்சர் புரிஞ்சில? ஆன்சர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இதான் வந்து 31th கொஸ்டின். நெக்ஸ்ட் 32 போகலாமா? 32 என்ன அப்படின்னா இன் கொஸ்டின் 31. ஓகே, ஸோ இன் கொஸ்டின் 31 பார்த்தால அதே கொஸ்டினில் என்ன கேட்டுக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் மாஸஸ் ஆஃப் ஃபேஸஸ்?
புரியுதா? ஸோ டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் ஆஃப் ஏரியா ஓகேவா சிம்பிளா? ஓகே. இதில் நல்லா கவனிங்க. இதில் கிராமில் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், கிலோகிராமில் பார்த்தோம். பட் இங்கே வந்து என்னது கிராமில். ஸோ ஆல்ரெடி உள்ள கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க எழுதுவோமா? என்ன கொடுத்துருந்தாங்க? 2.3 கிலோகிராம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க? கிராமில் கொடுக்கும்போது 20.15 கிராம். அண்ட் அதுக்கப்புறம் 20.17 கிராம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆன்சர் கிராமில் வேணுன்றதுனால நம்ம கிலோகிராம் தான் என்ன பண்ணணும், கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 2.3 கிலோகிராம் எப்படி கிடைக்கும்? 2.3 ஓகேவா? ஸோ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளோ? 1000 கிராம். சரியா? ஸோ அப்போ இதோட 1000 மல்டிபிள் பண்ண கிடச்சிருவா. அப்போ 2,3,1000 அப்படின்னா 30 ஆட் பண்ணணும். சரியா? 1 டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால ஓகே இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 2300 எவ்வளோ கிடைக்கும்? கிராம். ஓகேவா? ஸோ 2300 கிராம். ஸோ இதான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆடா சப்ராக்ட் தானே. அப்போ என்ன பார்க்கணும், டெசிமல் பிளேஸை பார்க்கணுமா? சரி. ஸோ இதில் வந்து டெசிமல் பிளேஸே என்ன இல்லை. ஓகே. அப்போ டெசிமல் பிளேஸ் எங்கே பார்க்கணும்? இதில் டெசிமல் பிளேஸ் இல்லை, அதனால் இது வந்து கவுண்டில் எடுத்துக்கக்கூடாது. இதில் டெசிமல் பிளேஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. இதில் டெசிமல் பிளேஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அப்போ லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எது? இதுதான். புரியுதா? லீஸ்ட் டெசிமல் வந்து 2. அப்போது 2 டெசிமல் பிளேஸ் எதுக்கு வருதோ அதான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது? 2. இதில் எத்தனை இருக்குது? 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. இதுலேயும் 3 டெசிமல், இதுலேயும் 3 டெசிமல் பிளேஸு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. பிகாஸ் வந்து லீஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் என்ன அப்படின்னா 2 வந்து ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கொஷின் நம்பர் 33 பார்க்கலாமா? ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, 3.845 அண்ட் 3.835. ஸோ ரவுண்டிங் ஆஃப் அப் டு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வில் கிவ் அப்படின்னு கேட்டுருவாங்க. இது ஆல்ரெடி எத்தனை இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் இருக்குது. ஸோ 3 அப்படின்னா என்ன பண்ணும், கடைசியில் வந்து ஒரு டிஜிட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டிங் ஆஃபில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துடலாமா? ரவுண்டிங் ஆஃபில் ரூல்ஸ் வந்து நான் எப்பவுமே வந்து சிம்பிளாக தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ரவுண்டிங் ஆஃபில் பார்க்கலாமா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் இதில் என்ன ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறோம்ல, அப்போது அந்த கடைசி நம்பர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா மோர் தென் 5. ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறது, லெஸ் தென் 5. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 08031 இருக்குன்னு வைங்க, 315. ஓகே, ஸோ பாயிண்டில் இருக்குது. இப்போ இது ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் இது நம்பர் வந்து இதுக்கு அடுத்து 6. ஓகே, ஸோ இதை தான் பார்க்கணும். கடைசி பாயிண்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். கடைசி பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா லெஸ் தென் 5 இருந்தால் என்ன வரும் அப்படின்னா சேம் அதே நம்பரே போட்டுருணும். ஓகே, சேம் அதே நம்பரே போட்டுருணும். சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 81352ன்னு வைங்க. ஓகே, ஸோ 2 இருக்குது. அப்போ 2 வந்து என்னது லெஸ் தென் 5. அப்போ சேம் அதே நம்பர் தான் போடணும். அதாவது இந்த நம்பரில் வந்து ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படி தான் போடணும். அப்போ 8135 ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் புரியுதா? இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 5 அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பை 1. அதாவது இன்க்ரீஸ் பை 1. இட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதே இந்த இடத்துல 2 இல்லாமல் 6 இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 என்ன பண்ணால் நீங்கள் 6ஆக மாற்றணும். புரியுதா? இந்த 5 என்ன பண்ணணும், 6ஆக மாற்றணும். இதான் வந்து மோர் தென் 1. இப்போ இதே ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 5 அப்படின்னா there are 2 types. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து 5 இருந்து அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 0. ஓகே, ஸோ ஃபாலோட் பை 0 அண்ட் அனதர் வந்து ஃபாலோட் பை நான் ஜீரோன்னு வைங்க. ஃபாலோட் பை நான் ஜீரோ. ஸோ ஃபாலோட் பை நான் ஜீரோ இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தல 8135 இருக்குது. ஓகேவா? ஸோ 5 இருக்குது. கடைசியில் வந்து என்ன 0 இருக்குது. புரியுதா? ஸோ ஃபாலோட் பை 0 அப்படின்னா என்ன மீனிங்? ஃபாலோட் பை 0 அப்படின்னா அதுக்கு மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஜீரோ பார்க்கலாம். இப்போ 81356 இதே நான் ஜீரோ அப்படின்னா என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பை 1. புரியுதா? நான் ஜீரோ அப்படின்னா இன்க்ரீஸ் பை 1. இதே ஃபாலோ பை 0 அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் நான் போடும்போது சொல்கிறேன். ஃபாலோ பை 0 அதாவது 5க்கு அப்புறம் வந்து 0 இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு 5 இருக்குது. 5க்கு அப்புறம் 0 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடா ஈவனான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆடாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடாக இருந்தால் இன்க்ரீஸ் பை 1. ஓகேவா? ஸோ ஆடாக இருந்தால் இன்க்ரீஸ் பை 1. இதே ஈவனாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைன் சேமாக தான் இருக்கும். ஓகே, அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுவில் தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட ரூல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது லெஸ் தென் 5 இருந்தால் சேம் அதே நம்பரை போட்டுரும். கிரேட்டர் தென் 5 இருந்தால் இன்க்ரீஸ் பை 1 அண்டு ஈக்குவல் டு 5 இருந்தால் ஃபாலோ பை 0 இருந்தால் ஆடாக இருந்தால் இன்க்ரீஸு, ஈவனாக இருந்தால் சேம் அப்படியே போட்டுருணும்.
நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் பை 1 ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்க்ரீஸ் பை 1 ஓகேவா. ஸோ இதான் வந்து ரூல்ஸு. இதை வச்சு இந்த சம்மை பார்த்தோன்னா நல்லாவே புரியும் சரியா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓகே இது கொடுத்தாச்சு 3.845 அதாவது இது ஈக்குவல் டு 5 புரியுதா. ஸோ 3.8845 அண்ட் அனதர் ஒன்று சொன்னது 3.835. ஸோ நான் வந்து ரூல் சொல்லி கொடுத்தல அதில் ஈக்குவல் டு 5 வந்தால் என்ன ரூல்ஸு ஈக்குவல் டு 5 வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 5 அண்ட் ஃபாலோட் பை நான் ஜீரோ. ஓகே நான் ஜீரோக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொன்னேன் ஆடா ஈவனான்னு பார்க்கணும் புரியுதா. இது நான் ஜீரோ இது ஜீரோ கிடையாது நான் ஜீரோ புரியுதா. அப்போ என்ன பண்ணணும் ஆடா ஈவனா அப்படின்றத பார்க்கணும் புரியுதா. ஸோ இப்போ ஆடா ஈவனா அப்படின்னு பார்க்கணும். ஓகே இதில் 4 அப்படின்றது என்னது ஈவன், இதில் 3 அப்படின்றது என்னது ஆடு. நான் என்ன சொன்னேன் ஆடாக இருந்தால் ஓகேவா. ஸோ ஆடாக இருந்தால் இன்க்ரீஸ் பை 1 சரியா. ஸோ இது ஈவனாக இருந்தால் என்னது ரிமைன் சேம். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஆன்சர் பட தெளிவாக புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா ரிமைன் சேம் அப்படின்னா அந்த 4 வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி தான் இருக்கும். 3.84 தான் இருக்கும் புரியுதா. 3.84 தான் இருக்கும். ஸோ இதே ஆடாக இருக்க பட்சத்தில் இன்க்ரீஸ் பை 1 ஓகே இட் மீன்ஸ் வந்து என்னென்னா இந்த 3 வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 3.84. அப்போ ரெண்டுமே என்னது 3.84. அப்போ ஆன்சர் என்னது டி ஆப்ஷன் 3.84 அண்ட் 3.84 சிம்பிள் புரிஞ்சதில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெஸ்பெக்டிவ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் த ஓகேவா. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணது நான் ஆல்ரெடி வந்து ரூல்ஸ் வந்து டே 3க்கான வீடியோவில் வந்து ஃபுல்லாக ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் த நம்பர்ஸ் ஓகே கொடுத்தாச்சு 6 வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து 6.320 6.032 0.006032 ஓகேவா. இதில் என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டோட வர ஜீரோஸ்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஓகேவா. ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸோட வரக்கூடிய ஜீரோஸ்லாம் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது 4 சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி இதுவும் டெசிமல் பாயிண்ட்டோட வரதுனால இங்கேயும் 4 சிக்னிஃபிகண்ட். இது வந்து லெஸ் தென் 1 நம்பருக்கு என்ன ரூல் சொன்னேன் அப்படின்னா லெஸ் தென் 1 நம்பருக்கு வந்து ஓகேவா. ஸோ ரைட்டில் உள்ளதுலாம் சிக்னிஃபிகண்ட் ரைட்டில் உள்ள ஜீரோஸ்லாம் சிக்னிஃபிகண்ட் அதே லெஃப்ட்டில் உள்ள ஜீரோஸ்லாம் நான் சிக்னிஃபிகண்ட் நான் சொன்னேன். ஃபுல்லாக எல்லா ரூல்ஸும் நான் சொல்லி கொடுத்துருவேன். டே 3ல் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேவா. ஸோ அப்போ இதில் சிக்னிஃபிகண்ட் என்ன 4. அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. 4க்குமே வந்து என்னது 3க்குமே வந்து 4 தான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. என்ன அப்படின்னா தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இந்த நம்பர்ஸ் ஓகே. ஸோ இதிலே வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் என்ன கேட்டிருக்கோம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஓகேவா. ஸோ இதை நம்ம டேரெக்டாக போடலாம். கொஸ்டினை வந்து எழுதிட்டுக்கணும் அவசியம் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து 10^4 இருக்குது. ஸோ 10^4 சயின்டிஃபிக் நோட்டேஷன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து நாட் ஓகேவா. ஸோ இதே 4.80 டெசிமல் பாயிண்ட்டோட வருது. அப்போ இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட். அப்போ எத்தனை இருக்குது 1ல் 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து என்னது ஓகே இதில் பார்க்கணும். இதில் வந்து டெசிமல் பாயிண்டோட வருது. ஸோ இப்போ இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். டெசிமல் பாயிண்டோட வந்தால் வர ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஓகேவா. அப்போ 1 2 3 4 5 6 7 அப்போ 7 சிக்னிஃபிகண்ட். அப்போ 5 அண்டு 7 எங்கே வருது ஆன்சரு ஓகே. ஸோ ஆன்சர் இது ஆன்சர் இஸ் 5 and 7 B. தட்ஸ் இட். விச் ஆர் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேஸ் யூனிட் ஓகேவா ஹேஸ் நோ டைமென்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க புரியுதா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் பார்த்தாலும் டீட்டாவுக்கு வந்து என்னது நோ டைமென்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்னது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஓகே. ஸோ விச் ஆஃப் த குவான்டிட்டிஸ் ஹேஸ் யூனிட் பட் நோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா. ஸோ இப்போ ஆங்கிள் அப்படின்றது டீட்டா அதுக்கு ரேடியன்ட்டு. ஸோ அதுக்கு தான் என்ன இருக்காது நோ டைமென்ஷன்ஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவான்டிட்டிஸ் ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவான்டிட்டிஸ் ஹேஸ் நெய்தர் யூனிட்ஸ் ஆர் நார் டைமென்ஷன்ஸ் அப்படி கேட்டுருக்காங்க ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா யூனிட்டும் கிடையாது டைமென்ஷனும் கிடையாது அப்படிங்கிறோம். நம்ம போன இதில் என்ன பார்த்தோம் ஓகே எதுக்கு வந்து யூனிட் இருக்குது ஓகே. ஸோ யூனிட் இருக்குது பட் வந்து டைமென்ஷன் நாட் அப்படின்னு பார்த்தோம் புரியுதா. ஸோ இப்போ எது வந்து கரெக்டாக வந்துச்சு ஆங்கிள். பிகாஸ் வந்து ஆங்கிள் பார்த்தாலும் ரேடியன் ஆர் ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஆனால் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது அவ்வளோதான். பட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ யூனிட்டும் கிடையாது டைமென்ஷனும் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்னென்னு. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓகே ஆப்ஷன் ஏ. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன மீன்ஸ் 2 வெலாசிட்டியை மைனஸ் பண்ணும் புரியுதா. வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் வெலாசிட்டி ஆஃப் பி அப்படின்னா 2 மைனஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதே சேம் டைமென்ஷன் தான். அதாவது வெலாசிட்டி கிடைக்கும் டைமென்ஷன். அப்போ என்ன யூனிட் ஓகேவா. ஸோ மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அப்போ இது கிடையாது புரியுதா. ஸோ யூனிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பொறுத்தவரை அதுக்கு யூனிட் இருக்குது. பிகாஸ் வந்து டீட்டா இஸ் ரேடியன்ட் ஆர் ஸ்டேடியன்ட்டில் வரும்
அடுத்து எனர்ஜினாலுமே அதுக்கு டைமென்ஷன் இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து என்னது யூனிட்டும் இருக்குது. ஓகே, ஜூலில் சொல்லலாம் இல்லை கிலோவாட்டு. அண்ட் அது டைமென்ஷன் வந்து எம் எல் ஸ்கொயர் T⁻², இதெல்லாம் வந்து டைமென்ஷன். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி எடுத்தால் அதுக்கு தான் டைமென்ஷன் கிடையாது, யூனிட் கிடையாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆனது 2 டென்சிட்டி டிவைட் பண்ணணும். புரியுதா? அப்போ டென்சிட்டி ஆஃப் வந்து ஏ அப்படின்னா டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் பி. ஓகே, ரெண்டே வந்து டிவைட் பண்ணால் ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைக்கும். அப்போது இது ரெண்டே கேன்சல் பண்ணலாம்ல. கேன்சல் பண்ணிட்டா வந்து ஒன்றுமே இருக்காது, யூனிட்டும் இருக்காது, நோ யூனிட்டு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து என்னென்னா நோ டைமென்ஷன். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் நோ டைமென்ஷன். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரிலேட்டிவ் டென்சிட்டி. இட் ஹேஸ் நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டி என்ன கேட்டுக்காங்க? நெவர் ஹேஸ் அ யூனிட், ஆல்வேஸ் ஹேஸ் அ யூனிட், மே ஹாவ் அ யூனிட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கேட்டுக்காங்க. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சான்ஸ் இல்லை. டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி எக்ஸாம்பிள் டீட்டா எடுத்துக்கலாமா? டீட்டா வந்து டைமென்ஷன்லெஸ், பட் அதுக்கு என்ன இருக்குது? ரேடியன். ஓகே, ஸோ யூனிட் வந்து இருக்குது. இட் மீன்ஸ் என்னது? இட் மே வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ யூனிட் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டைமென்ஷன் குவான்டிட்டி என்னது? இட் மே ஹாவ் யூனிட். பிகாஸ் வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? டீட்டா. டீட்டா இஸ் அ நோ டைமென்ஷன். டீட்டா பொறுத்தளவு நோ டைமென்ஷன், பட் அங்கே என்ன இருக்குது? யூனிட் இருக்குது. ஸோ ரேடியன் ஆர் ஸ்டேடியன் பொறுத்து நம்ம யூனிட் கொடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹாவ் சேம் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. சேம் டைமென்ஷன். ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேம் டைமென்ஷன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸு, பவர், டார்க்கு அண்ட் எனர்ஜி. ஸோ இது நாளே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எது ஈக்குவல் பார்த்துடலாமா? ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளே வந்து டைமென்ஷன் பார்ப்போம். டைமென்ஷன் பார்த்துட்டு எதுக்கு ஈக்குவலாக வருதோ அதை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஃபோர்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஃபோர்ஸ். சரியா? ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு. ஓகே, ஸோ மாஸ்க்கு வந்து எம் வரும். அடுத்த ஆக்சிலரேஷன் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ மீட்டருக்கு வந்து லென்த்து, செகண்ட் ஸ்கொயர் மேலே போனீங்கன்னா T⁻². இது வந்து எதுக்கானது? ஃபோர்ஸுக்கானது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பவர் பார்க்கலாம். ஓகே, பவரோடது. சரியா? பவரோடது பார்த்தோம் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, பர் டேர்முக்கு வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒர்க் டிவைடட் பை டைம், பவர் ஈக்குவல் டு. சரியா? ஸோ ஒர்க் வந்து என்னது? ஒர்க் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் வந்து என்னது? டி. ஃபோர்ஸோட டைமென்ஷன் மேலே பார்த்தோமா? ஸோ என்ன கிடச்சிச்சு? mLT⁻² இன்டூ செகண்ட் வந்து என்னது? டி டிவைடட் பை டி. கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன கிடச்சிரும்? ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ சாரி, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், நாட் அ டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே வந்து லென்த்து, டைம் வராது. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சொல்லுவோம்? லென்த்து தானே சொல்லுவோம். சரி, இப்போ பார்ப்போம். டிஏ வந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -3. அப்போ என்ன கிடைக்கும்? mL² அண்ட் T⁻³ இது வந்து எதுக்கானது? பவருக்கான டைமென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு? டார்க். ஓகேவா? ஸோ டார்க் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் என்ன பார்த்தோம்? mLT⁻² இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது? எல். அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? mL² T⁻². ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி பார்ப்போமா? எனர்ஜி தான் ஃபைனல். ஓகே, பார்த்துட்டு எது ஈக்குவலாக வருதோ அதை போட்டுக்க வேண்டியதான். எனர்ஜி ஈக்குவல் டு என்னது? 12 × mv². ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணி போடலாம். எம் வந்து எம் கிடைக்கும். v², v ஓடது என்னது? லென்த் பர் டைம், LT⁻⁻1 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு mL² T⁻². இது எதோட ஈக்குவலாக இருக்குது? டார்க்கோட ஈக்குவலாக இருக்குது. அப்போ எது வந்து சேம் டைமென்ஷன்? டார்க் அண்ட் எனர்ஜி. இது ரெண்டும் தான் என்னது? ஈக்குவல் டைமென்ஷன். அப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பொறுத்தவரை என்னது? டார்க் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ டார்க் அண்ட் எனர்ஜி விச் ஆஃப் த பேர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேஸ் சேம் டைமென்ஷன் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து கடைசி கொஸ்டின். இன்றைக்கி டே வந்து 4. ஓகேவா? ஸோ 31 நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட கடைசி கொஸ்டின் இது. ஓகே, பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னா ஏ பாடி மூவ்ஸ் இட். ஓகேவா? ஸோ பாடி வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. சரி, என்ன அவங்க ஃபைனல் பண்ண செய்யலாம் பாருங்கள். அதாவது டிஸ்டன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து டைம் கொடுத்தாச்சு. வெலாசிட்டி வித் எரர். ஓகேவா? ஸோ இது எரரை பேஸ் பண்ண கொஸ்டின். புரியுதா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இது டிவைடட் பை இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அதாவது டிவைடட் பை, நான் வந்து எரர்ஸ் பற்றி ஃபுல்லாகவே வந்து போன லெக்சரில் சொல்லியிருப்பேன்.
இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து சொன்னதை அகைன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா டெல்டா வி பை வி. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும்னா டெல்டா ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸு டிவைடட் பை எஸ்ஸு ப்ளஸ் டெல்டா டி டிவைட் பை டி. ஓகேவா? ஸோ இதான் வந்து டெல்டா வி பை விக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? வியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஆல் ட்ராவல்ஸ் இன்டி டிஸ்டன்ஸ். ஓகே, சாரி டிஸ்டன்ஸா அண்ட் டைம் வந்து இது. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 13.8. சரியா? 13.8 டிவைடட் பை 4 ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும்னா 3.45 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சிம்பிளாக இதுதான் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எரர் கண்டுபிடிப்போமா? எரர் பார்ப்போமா? ஸோ எரர் பார்த்தல என்னது? டெல்டா வி பை வி. ஓகே, பார்த்தல டெல்டா. ஓகே, ஸோ டெல்டா வி பை வி ஈக்குவல் டு என்னது? டெல்டா எஸ் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டெல்டா டி டிவைடட் பை டி. ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போமா? சரி, ஸோ என்ன பண்ணுவோம்? அப்போ டெல்டா வி பை வி, டெல்டா வி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ டெல்டா வி தான் நம்மளுக்கு வேணும். அப்போ டெல்டா வி அப்படி இருக்கட்டும், வி. ஓகேவா? ஸோ டெல்டா எஸ் என்னது? 0.2 டிவைடட் பை எஸ் வந்து என்னது? 13.8 ப்ளஸ் டெல்டா டி வந்து என்ன? 0.3 டிவைட் பை டி வந்து 4. சரியா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிடும். சரியா? ஸோ இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 55.2 கிடைக்கும். சரியா? ஸோ 55.2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ 0.2 இன்ட்டு 0.4 0.8 ப்ளஸ் 0.3 இன்ட்டு 13.8 எவ்வளோ கிடைக்கும்? 4.14. சரியா? 4.14. இப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.8 4.14. ஓகே, அப்போ 4.94 கிடைக்கும். சரியா? 4.94 டிவைடட் பை 55.2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 0.089 வந்து கிடைக்கும். ஸோ இது எதோட வேல்யூ? டெல்டா வி பை வி. ஸோ இதை கேன்சல் பண்ணாமல் என்ன கிடைக்கும்? டெல்டா வி பை வியோட வேல்யூ கிடைக்குமா? ஓகே, டெல்டா வி பை வேல்யூ என்ன? 0.089. சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? டெல்டா வி தான் வேணும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெல்டா வியை வந்து இந்த சைடு வச்சுட்டு, ஓகே, ஸோ வியை வந்து அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஓகே, வி வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 0.089. வியோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 3.45 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அப்போ டெல்டா வியோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 0.3070. ஓகேவா? தட்ஸ் இட். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து என்னது? 0.3. ஓகே, ஸோ வி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? வி ஈக்குவல் டு 3.45 கிடச்சிது நம்மளுக்கு. டெல்டா வி என்ன கிடச்சிச்சு? 0.3070. ஓகே, இதான் கிடச்சிச்சு. அப்போ இது வந்து எந்த ஆப்ஷனுக்கு வருதுன்னு பாருங்கள். ஓகே, 3.5 3.45ன்றதா 3.5 வந்து பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து 0.3 வச்சுக்கலாம். அப்போ 3.5 அண்ட் 0.3 எதுக்கு வருது அப்படின்னா ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது கிடையாது பிகாஸ் வந்து 0.6. இதுவும் கிடையாது பிகாஸ் 6.1. இதுவும் கிடையாது பிகாஸ் 6.1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, எரர் பற்றி நான் வந்து போன லெக்சர்லேயே வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ எரர்னா வந்து எப்படி வந்து ஆட் பண்ணணும், ஆட் சப்ராக்ட்னா எப்படி பண்ணணும், மல்டிப்ளேயா ஆர் டிவைட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒன் டைம் அதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதை கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது வந்து எஸ்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். டெல்டா எஸ்ஸோட வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து வியோட வேல்யூ, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இது டெல்டா வியோட வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போடும்போது டெல்டா வி பை வி. ஓகேவா? ஸோ நாட் அ வி, சாரி, திஸ் இஸ் டைம் டி அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா டி. ஓகேவா? ஸோ அப்போ அதை போட்டால் நம்ம என்ன பண்ணோம்? டெல்டா ஏஎஸ் டிவைட் பை எஸ் அப்படின்றப்போ டெல்டா ஏஸோட வேல்யூ வந்து போட்டோம் 13.8 டிவைடட் பை என்ன போட்டோம்? ஓகே, ஸோ எஸ் 13. டெல்டா எஸ்ஸோட வேல்யூ என்னது? 0.2 டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 13.8. தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் வந்து சம போட்டோம். புரிஞ்சதில்ல? ஸோ டுடே வந்து நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 31 to 40 கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டே 4. ஓகே, ஸோ பர் டேக்கு வந்து 10 கொஸ்டின் சால்வ் பண்ணால் டார்கெட்டை டுடே டே. ஓகே, ஸோ டுடேக்கான டார்கெட் ஃபினிஷ்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ.